தற்சமயம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள். ஸோ மதுரை மாவட்டத்திலே அந்த பார்லிமெண்ட்ரி மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சியில் மதுரை வெஸ்ட் அசம்பிளி செக்மெண்ட்ல நேற்று 20ஆம் தேதி ஒரு மாலையில் ஒரு அதிகாரி அசிஸ்டன்ட் எக்ஸைஸ் அதிகாரி நம்ம ஏஆர்ஓ கீழே வேலை செய்கிற ஒரு அதிகாரி அங்கே போயிட்டு ஸ்டோரேஜ் ரூமில் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு சில பேப்பர்ஸ் பார்த்துருக்காங்க சொல்லி நம்மக்கிட்ட ரிப்போர்ட் வந்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட டீட்டெயில் என்கொயரி எல்லாம் பண்ண சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மக்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி யார் மெயினாக போயிட்டு அது பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களோ ஸ்டோரேஜ் ரூமில் அவங்க சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மற்றபடி டீட்டெயில்டு என்கொயரியும் பண்ணுறாங்க. அதில் வேறு யாராவது அதில் தொடர்பு இருக்காங்க சார்? இவங்க மட்டும்தானா? இவங்க கூட வேறு யார் போயிருக்காங்களோ இவங்க யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்துருக்குறோம். ஆனால் ஸ்ட்ராங் ரூம் நம்ம அங்கே இவிஎம் விவிபேட் எல்லாம் வச்சுருக்கிறோமோ அங்கே யாருமே போகல. ஸ்ட்ராங் ரூம் கிட்ட ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ரூமில் ஒரு சில பேப்பர் பார்த்துறதுக்கு போயிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம். பல கட்சி தலைவர்கள் சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் இடைவெளி இருக்கு, சேஃப்டியா இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமான்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில் சிபிஎம் கட்சியிலேருந்து அப்புறம் டிஎம்கே கட்சியிலேருந்து விசிகே கட்சியிலேருந்து நம்ம கிட்டே நேரில் வந்துட்டு ஒரு சில பிட்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஓ கிட்டே அதை அனுப்பிச்சிட்டு அது பாயிண்ட் பை பாயிண்ட் அதில் ரேஸ் பண்ண எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் வந்த உடனே நான் முழு விவரத்தோட அது ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம அந்த அதிகாரி மட்டும் இல்லாமல் அவங்க பர்மிஷன் இல்லாமல் போனதோட அவங்க அலோவ் பண்ண போலீஸ் அஃபிஷியல்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது ஃபர்ஸ்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் வந்த உடனே நான் கண்டிப்பாக நம்ம யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமோ அது நம்ம இல்லை. எல்லா தொகுதியில் நமக்கு ஸ்ட்ராங் ரூமில் ஆக்சுவலி ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா இதில் 2 இருக்குது. ஸ்ட்ராங் ரூமில் இவிஎம் விவிபேட் இருக்கும். ஸ்டோரேஜ் ரூமில் மற்ற பேப்பர் சீல் அதெல்லாம் மெட்டீரியல் நம்ம ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ராங் ரூம் இவிஎம் விவிபேட் அதெல்லாம் ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்போவுமே அது சிஏபிஎஃப் ப்ரொடெக்ஷன், லோக்கல் போலீஸ் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ஏஜென்ட் ஆர்ஓ அவங்களுடைய அஃபிஷியல்ஸ் அதெல்லாம் நேர பார்வையில் இருக்கும். அப்புறம் 24 hours அது சிசிடிவி கவரேஜில் அந்தந்த டிஓ ஆஃபீஸில் அது லிங்க் இருந்துட்டு அதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் ஸ்ட்ராங் ரூம் ப்ரீச் இருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஸ்டோரேஜ் ரூமில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அது டீட்டெயில் நம்ம வந்தோட தபால் ஓட்டு வந்து ஸ்டோரேஜ் சம்பூர்ண ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங் ரூமுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா வாங்கலையா அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில் ரிப்போர்ட்டு டிஓ கொடுத்த உடனே நம்ம இப்போ தபால் ஓட்டை தான் அதை மாற்றுறதுக்காண்டி அங்கே போனாங்க அப்படின்னா அரசியல் கட்சி கூட சொல்கிறாங்க. தபால் ஓட்டு எப்போவுமே நம்ம ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தனியாக கலெக்டர் ஸ்ட்ராங் ரூமில் அது டிஓ தனியாக ஸ்ட்ராங் ரூம் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் இருக்கும். சரி, இப்போ தருமபுரி அந்த பூத் கேப்சர் பண்ண ஒரு வீடியோ நமக்கு வந்தது. அதுக்கு தொடர்பாக கூட நேற்று மாவட்ட தேர்தல் அதிகாரி உங்களை அறிக்கையை கொடுத்தாங்க. இப்போ அதில் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? தருமபுரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்சர்வர்ஸ் ஜென்ரல் அப்சர்வர்ஸ்லாம் பார்த்துட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டைரியெல்லாம் ரீடிங் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 10 போலிங் பூத்தில் ரீபோல் நடத்துறதுக்கு பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஆர்ஓஸ் ரிப்போர்ட் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு 8 போலிங் ஸ்டேஷன், திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லியில் ஒரு போலிங் ஸ்டேஷன், அதே மாதிரி கடலூரில் ஒரு போலிங் ஸ்டேஷன், இது மாதிரி மொத்தமாக ஒரு 10 போலிங் ஸ்டேஷனில் ரீபோல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நம்ம பரிசீலனைக்கு அனுப்பிச்சிருக்கோம். வேறு எந்த புகாரும் இல்லை. இதே போன்று இது தவிர வேறு எங்கேருந்து நம்மக்கிட்ட ஆர்ஓஸ் இது ஜென்ரல் அப்சர்வர் எல்லாம் மீட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. வேறு எங்கேருந்து நமக்கு எல்லா ஸ்ட்ராங் ரூம்லேயே நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னாக்க ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் protection will be provided by the CAPF, Central Paramilitary Forces தான் அதுக்கு ஃபஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அது தவிர எலெக்ஷன் கமிஷனோட டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட் எப்படி இருக்கணும்,
கவர்மெண்ட் அஃபிஷியல் அதெல்லாம் எப்படி கண்காணிப்போடு வச்சுக்கணும் அதெல்லாம் இருக்குது, அது நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்ட்ராங் ரூம் பற்றி ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் நம்ம இதில் சொல்லல. ஸ்ட்ராங் ரூமில் ஆக்சுவலாக எந்த தவறும் நடக்கல சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ரூமுக்கு உள்ளே யாருமே போகல. பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் யார் போயிருக்காங்க சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறேன். கன்னியாகுமரி ரீபோலுக்கு வந்து எவ்வளவு கால அவகாசம் சார், எப்போ ரிப்ளை வரும் ஈஸியில்? அது உடனே வரும். அது வந்த உடனே நம்ம அவங்க டேட் எல்லாம் சொன்னால் அப்புறம் ரீபோல் நம்ம கன்னியாகுமரியில் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்க. கன்னியாகுமரியில் நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேட்டிருந்தோம். அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் டிலீட் ஆகிடுச்சு. அதனால நம்ம மாவட்ட டிஓ கிட்டே என்ன ரிப்போர்ட் கேட்டிருக்கோம்னாக்க எவ்வளோ பேர் ஆக்சுவலாக டிலீட் ஆகிட்டுருக்கு அந்த முழு விவரம் கொடுக்கணும். ஏதோ புல்லிங் பூத் வைஸ் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த புல்லிங் பூத்தில் எவ்வளோ பேர் தவறான முறையில் டிலீட் பண்ணியிருக்காங்களா அது ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். கன்னியாகுமரி கலெக்டரும் ஒரு சப் கலெக்டர் வச்சுட்டு அது என்கொயரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரிப்போர்ட் வந்தால் நம்ம நடவடிக்கை எடுத்தோம். தேங்க்யூ.